ஸோ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆர்டிகல் 368 இருக்க ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த 395 ஆர்டிகல்ஸ் பிளஸ் நமக்கு இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 12 ஷெடியூல்ஸ் இதை மட்டும்தான் நம்மளால 368 பயன்படுத்தி சேஞ்ச் பண்ண முடியும். வேற எதுவுமே வந்து நம்மளால வந்து 368 பயன்படுத்தி சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த அமெண்ட்மெண்ட்னு எடுத்தாலே நம்ம வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன் இஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டினரி லா, அனதர் ஒன் இஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சரி, இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா we can alter or we can make amendments under article 368. இதுவே ஆர்டினரி லாவை எங்க அமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டினரி லாவை அமெண்ட் பண்றதுக்கு நமக்கு ஆர்டிகல் 107ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷரத்துக்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்டினரி லா அப்படின்றப்போ 107ல பை பாசிங் அ பில், ஸோ அதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும். அப்போ ஆர்டினரி லா அப்படின்றப்ப என்ன ஆர்டினரி லா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டினரி லா அப்படின்றது அப்பார்ட் ஃப்ரம் கான்ஸ்டியூஷன் நீங்க என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அது எல்லாமே ஆர்டினரி லா தான். ஸோ அப்போ நீங்க ஒரு ஐபிஎஸ்ல சேஞ்ச் கொண்டு வரணும், இல்லை நீங்க வந்து ஒரு சிஆர்பிஎஸ்ல சேஞ்ச் கொண்டு வரணும், இல்லை நீங்க வந்து எவிடன்ஸ்ல சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே ஆர்டிகல் 107ல மட்டும்தான் கொண்டு வர முடியும், ஆர்டிகல் 368ல கிடையாது. ஸோ எப்பவுமே உங்களுக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ற ஒரே ப்ரொவிஷன் இது மட்டும்தான். ஏன்னா வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்ற இடத்துல நம்ம டிஃபால்ட்டா 368ன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். பட் ஆர்டினரி லா அமெண்ட் பண்றதுக்கு ஆர்டிகல் 107ல ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 368ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 107 பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுல இருக்காது. அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாசிங் ஆஃப் த பில் அப்படின்னு தான் உங்களுக்கு 107ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்ம 107 எடுத்தோம்னா பாசிங் ஆஃப் த பில். அப்போ ஒரு பில்லை எப்படி பாஸ் பண்றாங்க அப்படின்றது, இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆர்டினரி பில்லா கொண்டு வந்து அது ரெண்டு ஹவுசஸ்லுமே டிஸ்கஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டா கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனா இருந்தாலுமே அது வந்து பில்லா வந்து ஆக்டா தான் வரும் அப்படின்றத 107ல சொல்லியிருப்பாங்க. அப்போ கான்ஸ்டியூஷனை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 107ல வரும். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு 107ல ஒரு ப்ரொவிஷன் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்றப்போ it can be considered as a law under the definition of Article 13 subclause 3A. ஸோ சப்கிளாஸ் 3A தான் வந்து உங்களுக்கு லா அப்படின்ற டெஃபினேஷன் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லா அப்படின்றது லா இன்க்ளூட்ஸ் ஆர்டினன்ஸ், பைலாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் வித் இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆர்டிகல் 13(3) சப்கிளாஸ் 7 தான் உங்களுக்கு வந்து அந்த லா அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ள வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ லா அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ள அண்டர் 107ல ஏதாச்சும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, ஒரு லாவை வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த லாவை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இதுவே நீங்க 368ல பாத்தீங்க அப்படின்னா 368ல கொண்டு வர அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவுமே லா அப்படின்ற டெஃபினேஷன் கீழே வராது. ஏன் இந்த வேரியேஷன், எதுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா 107 பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி லா, ஸோ 368 பொறுத்த வரைக்குமே அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ ஆர்டிகல் 13 வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ எந்தெந்த லாலாம் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டோட இன்கன்சிஸ்டன்டா இருக்கோ, அதாவது எந்தெந்த லா வந்து உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ற மாதிரி இருக்கோ அந்த லா வந்து உங்களுக்கு அல்ட்ரா வெரேஸ், இல்ல அந்த லா வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி ஒரு லா கொண்டு வந்தா அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து யூஸ்வலா வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ 107ல வந்து அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்றப்ப அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு உட்படும். அந்த டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெதர் தட் அமெண்ட்மெண்ட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் நாட். இப்ப அந்த டெஸ்ட் வைக்கிறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வயலேஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லா வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுவாங்க. இல்ல அது வந்து பார்ட் 3 வயலேட் பண்ணல அப்படின்னா தட் பர்டிகுலர் லா மே பி ஹெல்ட் அஸ் வேலிட் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுவாங்க. பட் இந்த 368 ஏன் அந்த ஆர்டிகல் 13 கீழே கொண்டு வரல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல் 13 கீழே வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா லா டெஃபினேஷன் கீழே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வராதுன்றதுக்கான முக்கிய ரீசன், நீங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற 395 ஆர்டிகல்ல எதை சேஞ்ச் பண்ணனாலுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணாம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 14ல சேஞ்ச் கொண்டு வரீங்க, இல்ல ஆர்டிகல் 15 இல்ல ஆர்டிகல் 21ல வந்து நீங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வரீங்க அப்படின்றப்போ ஒன் வே ஆர் அனதர் வே அந்த அமெண்ட்மெண்ட் என்ன ஆகும், உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணாம கொண்டு வரதுக்கான சாத்தியம் இல்லை. அதனாலதான் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 368 வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவங்க என்ன பண்ணல 107ல கொண்டு வரல.
ஸோ பேராக்ட் இருந்ததை நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 3A வந்து லா அப்படின்ற டெஃபினேஷன் கீழே அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்காது. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்ல அப்படின்றதால வந்து நம்ம என்ன பண்ணலாம், கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வந்து ஆர்டிகல் 13ல கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுல அவங்க என்னன்னா ரொம்ப கவனமா இருந்தாங்க. ஏன்னா அது ஆர்டிகல் 13ல கொண்டு வந்தாச்சுன்னா கான்ஸ்டியூஷன்ல எந்த ஒரு ஆர்டிக்கலுமே உங்களால சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். கான்ஸ்டியூஷன் வந்து அமெண்டே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதனாலதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 13 சப்கிளாஸ் 3A வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க வந்து கொண்டு வரல. ஸோ இதுதான் ஏன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு லா டெஃபினிஷன் கீழே வரல அப்படின்றதுக்கான ரீசன். இதுமே வந்து ஆஃபன் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து நாட் ஒன்லி ஃபார் நீங்க ஜுடிஷியல் எக்ஸாம்னு கிடையாது, நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலுமே இந்த கான்ஸ்டியூஷன் ரிலவெண்டா கண்டிப்பா 10 to 15% கண்டிப்பா உங்களுக்கு வரும். நீங்க குரூப் 1 எழுதுறீங்களாலும் சரி, குரூப் 2 எல்லாத்துலயுமே கான்ஸ்டியூஷன் இல்லாம உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 368. ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்டிகல் 107ல அவங்க கொண்டு வர பில்ஸ் எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டில அவங்க என்ன பண்ண முடியுமோ பாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை. சிம்பிள் மெஜாரிட்டில அவங்க என்ன பண்ணலாம், 107ல கொண்டு வர பில்ஸ் வந்து அவங்க வந்து தாராளமா பாஸ் பண்ணிடலாம். ஆனா ஆர்டிகல் 368 கொண்டு வராங்க அப்படின்றப்போ ஆர்டிகல் 368 வந்து கண்டிப்பா வந்து அவங்க என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் வந்து அவங்க என்ன பண்ணி ஆகணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டில தான் அவங்க வந்து கொண்டு வர முடியும். ஸோ அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது ஆர்டிகல் 368ல இருக்கிற டிஃபால்ட்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ இதுல நீங்க 107லயும் 110லயும் பார்த்தீங்கன்னா 110 டீல்ஸ் அபவுட் த மணி பில். ஸோ மணி பில்ஸை பொறுத்த வரைக்கும் லோக்சபால மட்டும்தான் கொண்டு வர முடியும், ராஜ்யசபால கொண்டு வர முடியாது. ஆனா இதுவே நீங்க ஆர்டினரி பில் அப்படின்றது எய்தர் ஆஃப் த ஹவுசஸ்ல கொண்டு வரலாம் அப்படின்றது உங்க கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்பீங்க. பட் ஆர்டிகல் 368 ஆன் அதர் ஹேண்ட் பாத்தீங்க அப்படின்னா இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் எய்தர் ஆஃப் தி ஹவுசஸ். எய்தர் லோக்சபாலையும் கொண்டு வரலாம், இல்ல ராஜ்யசபாலையும் அவங்க கொண்டு வரதுக்கு என்ன இருக்குன்னா அதிகாரங்கள் இருக்கு. ஸோ இப்போ இந்த 368 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் அந்த 368ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு பாராளுமன்றம் நினைச்சாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய அதிகாரங்கள் விரிவடையப்பட்டிருக்கு, ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரங்கள் இருக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றதுல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்ல இந்த கொஸ்டின் செட்டில் ஆகல. கிட்டத்தட்ட 1950ல இருந்து 1973 ஆல்மோஸ்ட் ஒரு 23 years ஆயிடுச்சு இந்த ஒரு கொஸ்டினை வந்து செட்டில் பண்றதுக்கு. பார்லிமெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பவர்ஸ் இருக்கு அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் 23 years ஆயிடுச்சு. என்ன பாத்தீங்கன்னா நீங்க சங்கரி பிரசாத் கேஸ்ல இருந்து வரலாம், சங்கரி பிரசாத், சஜ்ஜன் சிங், அதுக்கப்புறம் கோலக்நாத்தா இருக்கட்டும், கேஷ்வநந்த பாரதி கேஸா இருக்கட்டும். ஸோ இந்த கேசஸ் எல்லாமே வந்து சீரியஸ் ஆஃப் கேசஸ் வேர் தே டிஸ்கஸ்ட் அபவுட் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரங்கள் இருக்கா இல்லையான்னு அவங்க டிசைட் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஜுடிஷியரி 23 years எடுத்து கடைசியா கேஷ்வநந்த பாரதி கேஸ்ல தான் அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க அமெண்ட் பண்ணிக்கலாம், பட் அந்த அமெண்ட்மெண்ட்டுமே வந்து உங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியை வந்து வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட்ஸ்லேயே பாத்தீங்கன்னா 368ல கொடுத்துருக்க அமெண்ட்மெண்ட்ஸ் 2 கேட்டகரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு சிம்பிள் மெஜாரிட்டி, அனதர் ஒன் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸ்டேட் ராட்டிபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இப்போ சிம்பிள் மெஜாரிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி 107ல இருக்கிற பில்ஸை பாஸ் பண்றதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். ஸோ ஆஸ் யூ நோ ஆல் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றது 50% ஆஃப் த பிரசன்ட் ஓட்டிங் மெம்பர்ஸ்ல வந்து ஓட் பண்ணா போதும், அந்த மெஜாரிட்டி ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், அந்த பில் வந்து பாஸ் ஆயிடும் சொல்லியிருக்காங்க. பட் இதுவே ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 2/3 மெம்பர்ஸ் ஷுட் ஓட். ஸோ 2/3 மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணா மட்டும்தான் அந்த பில் என்ன ஆகும், பாஸ் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3/2 பங்கு உறுப்பினர்கள் அதுக்கு வந்து ஓட்டிங் வந்து பண்ணணும். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் 3/2 பங்கு உறுப்பினர்கள்னா 300 பேர்ல 200 பேர் ஓட்டு போட்டா அது வந்து பாஸ் ஆயிடுமா அப்படின்னா ஆகாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு எடுத்தாலே மினிமம் 272 MPs வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அது சிம்பிள் மெஜாரிட்டி. அப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றப்போ 272 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க
ஓட் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டில வரும். ஸோ இங்க வந்து ஒரு டெக்னிக்காலிட்டி கிளாஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது 300 மெம்பர்ஸ்ல 200 மெம்பர் ஓட்டு போறது 2/3 மெஜாரிட்டி கிடையாது. 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 272 ஓட்ஸுக்கு மேல இருக்கணும். ஸோ 272 தான் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி. அப்போ இருக்கிற நம்ம பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் இருக்கிற மெம்பர்ஷிப்ல 272 மெம்பர்ஸ் வந்து ஐ மீன் 543 மெம்பர்ஸ் வந்து நமக்கு லோக்சபால இருக்காங்க. ஸோ 543 மெம்பர்ஸ் அப்படின்றப்போ அதுல 272 மெம்பர்ஸ் அப்படின்றது அபோவ் 50% இருக்கும். ஸோ அப்போ அந்த அபோவ் 50% ஓட சேர்த்து இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணணும். அப்போ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில அவங்க ஓட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ மெம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டிக்கு அதிகமான உறுப்பினர்கள் பிரசன்ட் ஆயிருக்கணும். பிரசன்ட் ஆயிருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து அந்த பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ அப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி கண்டிப்பா இருக்கணும். அந்த 2/3 மெஜாரிட்டியில் டோட்டல் மெம்பர்ல 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். அப்ப டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்றப்போ மினிமம் 272க்கு மேல வந்து ஓட்டிங் இருந்தா மட்டும்தான் அது சிம்பிள் மெஜாரிட்டி. அதுக்கு மேல இருக்கிற மெம்பர்ஸ்ல தான் அவங்க வந்து 2/3 எடுக்கணுமே தவிர சும்மா ஒரு 300 பேரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு 270 எங்களுக்கு வந்து 200 பேர் ஆதரவு இருக்கு, நாங்க வந்து பில்ல பாஸ் பண்றோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் பில்ல அப்படி பாஸ் பண்ண முடியாது. ஸோ கான்ஸ்டியூஷன் பில்லை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பா தேவை. அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது 2/3 மெஜாரிட்டி. அந்த 2/3 மெஜாரிட்டியில மினிமம் ஓட் மெம்பர்ஸுக்கு மேல இருக்கணும் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ மினிமம் ஓட் மெம்பர்ஸ் அப்படின்றப்போ அபோவ் 272 வந்து இருக்கணும். அப்போ டோட்டல் சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்ல அவங்க என்ன பண்ணி ஆகணும், அந்த ஓட்டிங்கை வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து வந்தா மட்டும்தான் அவங்களால ஸ்பெஷல் மெஜாரிட்டியை வந்து அவங்களால வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அப்பதான் அந்த பில்லை வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ரிஜிடா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை வந்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அமெண்ட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக. இதுவே நீங்க யூகேல பாத்தீங்க அப்படின்னா யூகேல வந்து இட்ஸ் வெரி பிளெக்சிபிள். அவங்க நினைச்சாங்கன்னா எப்போ வேணாலும் எந்த ப்ரொவிஷன்ஸ் வேணாலும் மாத்திக்கலாம். எல்லாருக்குமே தெரியும் யூகேல வந்து தெர் இஸ் நோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன். தே கேன் பாஸ் த பில்ஸ் ஆஸ் அன் ஆர்டினரி பில். ஸோ அவங்க வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற பிரின்சிபல்ஸே வந்து ஒரு ஆர்டினரி பில்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்தியா வந்து நெய்தர் பிளெக்சிபிள் நார் ரிஜிட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இட்ஸ் கம்பைனேஷன் ஆஃப் போத். ஏன்னா ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து ஈஸியா நம்மளால அமெண்ட் பண்ண முடியும், ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் நம்மளால ஈஸியா அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில கொடுத்துருக்கிற விஷயங்கள். இப்போ ஒரு சில விஷயங்கள் தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பண்ண முடியும். அதை தவிர்த்து இன்னும் மற்ற ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் அப்படின்றது முக்கியமா தேவை. இந்த ஸ்டேட் ராட்டிபிகேஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2/3 மெஜாரிட்டி மட்டும் கிடையாது, அலாங் வித் 50% ஆஃப் ஸ்டேட்ஸ் ஷுட் கிவ் கன்சென்ட் டு பாஸ் தட் அமெண்ட்மெண்ட். அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், 2/3 மெஜாரிட்டி மட்டும் இல்லாம பிளஸ் அவங்க என்ன பண்ணி ஆகணும்னா 50% ஆஃப் ஸ்டேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா மினிமம் 14 ஸ்டேட்ஸ் ஆச்சு அதுக்கு என்ன பண்ணணும், அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து கன்சென்ட் கொடுக்கணும். கன்சென்ட் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுடைய அசம்பிளில வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலே போதும், தட் இஸ் சஃபிஷியன்ட். அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்க்கு அனுப்புவாங்க. அது அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து தே கேன் ப்ரொசீட் வித் த அமெண்ட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 54 and 55. ஸோ எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் மேனர் ஆஃப் தி எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட். அப்போ ஒரு குடியரசுத் தலைவரை வந்து தேர்வு செய்யறதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்த அவங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா மாநிலங்களின் ஒப்புதல் இல்லாமல் மாற்ற இயலாது. அந்த மாநிலங்களின் ஒப்புதல் அப்படின்றது என்ன மாதிரியான ஒப்புதல், குறைந்தபட்சம் 50% மாநிலங்களாச்சும் அதற்கு என்ன பண்ணிருக்கணும், ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். அப்போ 50% மாநிலத்தின் ஆதரவோடு சேர்த்துதான் அவங்க என்ன பண்ணணும், அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பாஸ் பண்ணி அவங்க வந்து கொண்டு வர முடியும். அப்போ ஒரு குடியரசுத் தலைவர் தொடர்பா வந்து எலெக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஸ்டேட் ராட்டிபிகேஷன் தேவை. ஏன் அப்படி ஸ்டேட் ராட்டிபிகேஷன் தேவைப்படும் இந்த ப்ரொவிஷனுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மாநிலங்களுடைய நலனும் அதுல வந்து அடங்கி இருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா நம்ம கூட்டாட்சி முறை அப்படின்றப்போ ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல தேர் மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அப்படின்றத படிச்சிருப்போம். அப்போ ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல
ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கோ சேம் அதே மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ்லயும் ஸ்டேட்டுக்குமே அவங்களுடைய பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ஸ்டேட் அட்டானமி அப்படின்றது கிடையாது. அதுவே நீங்க யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அட்டானமி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் அட்டானமி அப்படின்றது அந்தந்த மாநிலங்களே அவரவர்களுக்கான விஷயங்கள்ல வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இங்கே நம்ம இந்தியாலுமே கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் லிமிடெட் ஸ்டேட் அட்டானமி தான் நம்ம சொல்லணும். சோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் கன்சல்டன்ஸ் இல்லாம அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா டிசைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுரும். ஆனா நீங்க இதுவே யுஎஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ்ல வந்து அவங்களுடைய மாநிலத்துக்குட்பட்டு அவங்க என்னென்ன டெசிஷன்ஸ் எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கிறதுக்கு யுஎஸ் கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு வழிவகை செஞ்சிருக்கு. சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ அந்த ஃபெடரல் பிரின்சிபல் வந்து எஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையில ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் உடைய கன்சென்ட் இல்லாம என்ன பண்ண முடியாது, முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் ஆர்டிகல் 54 அண்ட் 55. ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு அங்கம் வகிக்கிறார் அப்படின்றதுக்காக அவர் தொடர்பா ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும், ஸ்டேட் ராட்டிபிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா மாநிலங்கள் ஒப்புதல் இல்லாம கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ஆர்டிகல் 73. ஸோ யூனியன் எக்ஸிகியூட்டிவோட பவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது. ஸோ அந்த பவர்ஸ் வந்து எக்ஸிகியூட்டிவோட பவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே அதுலயுமே வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா ஸ்டேட் ராட்டிபிகேஷன் தேவை. ஸோ அதே மாதிரி தான் 162ல கவர்னருடைய அதிகாரங்களை வந்து விரிவுபடுத்துறது. ஸோ 73ல எப்படி பிரசிடென்டோட அதிகாரங்கள் விரிவுபடுத்துறாங்களோ அதே மாதிரி 162ல கவர்னரோட அதிகாரங்களும் விரிவுபடுத்தப்படும். ஸோ அந்த அதிகாரங்கள் விரிவுபடுத்துறப்போ கண்டிப்பா மாநிலங்களுடைய ஒப்புதல் இல்லாம அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 124 to 147. ஸோ 124 to 147 அப்படின்றது டீல்ஸ் அபவுட் யூனியன் ஜுடிஷியரி. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசுது. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் ரிலவெண்டா ஏதாச்சும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், இல்ல ஆல்ட்ரேஷன் கொண்டு வரணும், இல்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இட் கான்ட் பி டன் வித்தவுட் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்குமே சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சூழ்நிலையில இந்த ஆர்டிகல் 124ல இருந்து 147ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டேட் ராட்டிபிகேஷன் தேவையில்லை அப்படின்றது. அதுல பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து அண்டர் ஆர்டிகல் 124ல ஸ்ட்ரென்த் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ இப்போ அட் பிரசன்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 33 அதர் ஜட்ஜஸ் பிளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ், மொத்தம் வந்து 34 நீதிபதிகள் வந்து உச்ச நீதிமன்றத்துல இருக்காங்க. அந்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை அதை வந்து உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 124ல அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்துவதற்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாராளுமன்றத்துக்கிட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாராளுமன்றத்துக்கிட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பாராளுமன்றமானது வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எண்ணிக்கையை வந்து உயர்த்தலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ 1950ல வந்து உச்ச நீதிமன்றம் வர்றப்போ வெறும் 7 நீதிபதிகள் மட்டும்தான் இருந்தாங்க. சோ 7 நீதிபதிகளை வச்சுதான் உச்ச நீதிமன்றத்தை வந்து அவங்க 1950கள்ல ஆரம்பிச்சாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 1976 இருக்கட்டும், 2009 இருக்கட்டும், அதுக்கப்புறம் 2019 இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கையை வந்து உயர்த்திட்டே வராங்க. இப்போ உயர்த்திட்டு வரத கடைசியா 2019ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எண்ணிக்கையை வந்து உயர்த்தியிருக்காங்க. அந்த உயர்த்தினதுலதான் 34 நீதிபதிகள் கொண்ட குழு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட மொத்தமா வந்து 34 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்துக்கு மட்டும் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். ஏன் இது சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த ஆர்டிகல்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, அந்தந்த பாராளுமன்றத்துக்கே வந்து அதிகாரங்கள் கொடுத்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா ஒரு விஷயம் கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த 124ல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு பாராளுமன்றம் சட்டம் கொண்டு வந்தாலே போதும். அந்த சட்டத்துக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல எந்த ஒரு திருத்தமும் தேவைப்படாது. 368ல அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் 107ல ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஜட்ஜஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆக்ட் 1956ன்னு ஒரு ஆக்ட் இருக்கு. சோ அந்த ஆக்ட்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துருவாங்க. சோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில அவங்க பாஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை.
அதுக்கு அடுத்த ப்ரொவிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 124லயே வந்து சேலரி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். ஸோ யூஸ்வலா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் உடைய சேலரியை பாத்தீங்க அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அதுமே வந்து த்ரூ அமெண்ட்மெண்ட் மூலமா அவங்க கொண்டு வரலாம். அதுக்கு 368 வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுமே என்ன பண்ணுவாங்கன்னா பில்லா கொண்டு வந்து அந்த பில் மூலமா ஆக்டா வந்து அதை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பாஸ் பண்ணாலே போதும், இட் இஸ் சஃபிஷியன்ட் டு பிரிங் அ அமெண்ட்மெண்ட். ஸோ இப்போ ஈவன் தோ 124 to 147ல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி 368ல சொல்லியிருந்தாலும் கூட ஒரு சில 2 ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 124ல கொண்டு வர நம்பர் ஆஃப் த ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், ஸோ ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அவர்களுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயங்களுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும், தே கேன் பாஸ் அ amendment or they can pass a bill under article 107 not under article 368. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் பாராளுமன்றமே வந்து சட்டத்தின் மூலமா அவங்க வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்தந்த ஷரத்துல அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கோ அந்தந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றமே வந்து சட்டம் இயற்றி அதை கொண்டு வருவாங்களே தவிர அதை வந்து 368ல கொண்டு வர மாட்டாங்க. 368 அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த 395 ஆர்டிக்கல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாதான். சோ அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி அவங்க கொண்டு வர சட்டங்கள் வந்து 368 கீழே அவங்க வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரிதான் ஆர்டிகல் 214ல இருந்து 231 இதுல வந்து ஹைகோர்ட்ஸை பத்தி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்போ ஹைகோர்ட்ஸ் ரிலவெண்டா வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் இல்லாம அவங்களால கொண்டு வர முடியாது. ஸோ சேம் அதே மாதிரிதான் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட சேலரியா இருக்கட்டும், அவங்களுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து யூனியன் கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து தே கேன் பாஸ் இட் அஸ் ஆக்ட் நாட் அஸ் அ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 241 ஒரு யூனியன் டெரிட்டரியில ஒரு ஹைகோர்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையிலுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸ்டேட் ராட்டிபிகேஷன் கண்டிப்பா தேவை அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸ்டேட் ராட்டிபிகேஷன் அப்படின்றப்போ இந்தியாலே பாத்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் இருக்கிற ஒரே யூனியன் டெரிட்டரி டெல்லி மட்டும்தான். வேற எந்த யூனியன் டெரிட்டரிக்குமே வந்து ஹைகோர்ட் வந்து கிடையாது. ஸோ நீங்க மத்த யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஷேர் த ஜூரிஸ்டிக்ஷன் வித் தி நெய்பரிங் ஸ்டேட். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியுடைய ஹைகோர்ட் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனோட கிளப் பண்ணிருப்பாங்க. ஸோ பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி அப்படின்றதால தே டோன்ட் ஹாவ் செப்பரேட் ஹைகோர்ட். சிமிலர்லி அந்தமான் நிக்கோபாருடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஹேவ் அட்டாச்டு வித் கொல்கட்டா ஹைகோர்ட். அதே மாதிரி லக்ஷதீப் உடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்து தே ஹேவ் அட்டாச்டு வித் கேரளா ஹைகோர்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நியர்பை ஸ்டேட்ல இருக்கிற ஹைகோர்ட்ஸோடைய அவங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷனை கிளப் பண்ணிடுவாங்க. பட் டெல்லி இஸ் த ஒன்லி யூனியன் டெரிட்டரி விச் ஹாவ் செப்பரேட் ஹைகோர்ட். வேற எந்த யூனியன் டெரிட்டரிக்குமே செப்பரேட் ஹைகோர்ட் வந்து கிடையாது. சப்போஸ் அந்த மாதிரி செப்பரேட் ஹைகோர்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து தாராளமா கொண்டு வந்துக்கலாம். பட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் கண்டிப்பா தேவை அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 245ல இருந்து 255. ஸோ இட் டீல்ஸ் அபவுட் தி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல as I said earlier, the distribution of powers between state and central is one of the principle in the ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். அப்போ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒன் ஆஃப் த பிரின்சிபலா இருக்கு அப்படின்றப்போ அப்போ 245ல இருந்து 255 வரைக்கும் அவங்க கொண்டு வர டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் கண்டிப்பா வந்து தேவைப்படும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்றப்போ ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல ஆர்டிகல் 245ல வந்து பாராளுமன்றம் வந்து யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற மேட்டர்ஸ்க்கும் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற மேட்டர்ஸ்க்கும் கன்கரண்ட் லிஸ்ட்ல போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் இவங்க 2 பேருமே சேர்ந்து லாவை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பவர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பவர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்ல ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் கண்டிப்பா வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவன்த் ஷெட்யூல் ஏற்கனவே சொன்ன மாதிரி we have 3 kinds of list. One is state list, concurrent list and union list. ஸோ இந்த ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் யூனியன் லிஸ்ட்ல வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா
கண்டிப்பா அவங்க வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு ஸ்டேட் ராட்டிபிகேஷன் இல்லாம அவங்களால வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர்டிகல் 255ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷன்ஸ்ல வந்து அவங்க பாக்குறப்போ கண்டிப்பா வந்து அந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை கொண்டு வரப்போ 245ல வந்து டாக்டரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ் அப்படின்றதும் பேசியிருப்பாங்க. அந்த டாக்டரின் ஆஃப் டெரிட்டோரியல் நெக்ஸஸ்ல வந்து பவர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல பவர்ஸை குறைக்கதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து இவங்களுடைய கன்கரன்ஸ் இல்லாம அவங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ், ஸோ ராஜ்யசபால வந்து ஒரு மாநிலத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போல் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வந்து கூட்டணும், இல்ல அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா 4th ஷெட்யூல்ல அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் we have totally 18 MPs இந்த ராஜ்யசபா. சோ ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 18 உறுப்பினர்களை வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம வந்து அனுப்பலாம். சோ அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்குமே வந்து அந்தந்த உறுப்பினர்களை வந்து அனுப்புறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எண்ணிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த எண்ணிக்கையை வந்து அவங்க உயர்த்தணும், இல்ல அந்த எண்ணிக்கையில ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைச்சாலுமே ஸ்டேட் ராட்டிபிகேஷன் கண்டிப்பா தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி ஆர்டிகல் 368 இட் செல்ஃப், ஸோ ஆர்டிகல் 368ல ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைச்சா கூட ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க சொல்லி இருக்கிற ஆர்டிகல் 54, 55, 73 இருக்கட்டும், 162 ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அதே மாதிரி வந்து 7th ஷெட்யூல்ல இருக்கிற யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அதே மாதிரி 4th ஷெட்யூல்ல இருக்கிற கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் உடைய மெம்பர்ஸா இருக்கட்டும், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இது எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கும், ஹை கோர்ட்ல ஜட்ஜஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கும், அதே மாதிரி அவங்களுடைய சேலரிஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்குமே வந்து ஸ்டேட் ராட்டிபிகேஷன் தேவைப்படாது. பிகாஸ் அந்த ஆர்டிகல் 124ல என்ன பண்ணிட்டாங்கன்னா the powers has been given to the பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஆர்டினரி லா மூலமா அதை வந்து ரெகுலேட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பவர்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு எதுக்குமே வந்து என்ன தேவைன்னா ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் வந்து தேவையில்லை அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ப்ரொவிஷன்ஸை தாண்டி மற்ற எல்லா ப்ரொவிஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பா வந்து தேவைப்படும். இப்போ இங்க கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிபிகேஷன் கண்டிப்பா தேவை. ஆனா இதை தவிர்த்து இருக்கிற மற்ற ஆர்டிகல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பா வந்து தேவைப்படும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தா மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படாது அப்படின்னு பார்த்தா கீழே வந்து நான் நோட்ல கொடுத்துருக்கேன். ஆர்டிகல் 4, ஆர்டிகல் 169, ஆர்டிகல் 239A, ஆர்டிகல் 312A, 5th ஷெட்யூல் அண்ட் 6th ஷெட்யூல். ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலேயே அவங்க வந்து சேஞ்ச் பண்ண. ஆர்டிகல் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 4 டீல்ஸ் அபவுட் தி ஃபார்மேஷன் ஆஃப் த நியூ ஸ்டேட். ஸோ பார்லிமெண்டோட பவர்ஸை பத்தி ஆர்டிகல் 4 வந்து பேசியிருக்காங்க. அப்போ ஒரு ஆர்டிகல் 3ல ஒரு ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்றாங்க, இல்ல அந்த ஸ்டேட்டோட பவுண்டரிஸை வந்து ஆல்டரேஷன் பண்றாங்க, இல்ல அந்த ஸ்டேட்டோட பேரை வந்து மாத்துறாங்க அப்படின்றப்போ இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து த பார்லிமெண்ட் கேன் எனாக்ட் அ லா. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு படிப்போம். இப்போ ரீசெண்டா கூட வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக்கை வந்து பைஃபர்கேட் பண்ணாங்க, 2 ஸ்டேட்டா, சாரி 2 யூனிட் டெரிட்டரியா வந்து பைஃபர்கேட் பண்ணாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், லடாக் வந்து வித்தவுட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அவங்க வந்து பைஃபர்கேட் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த பைஃபரிகேட் பண்றாங்க அப்படின்றப்ப அந்த பைஃபரிகேஷன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ண தேவையில்லை, 368ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே கேன் பிரிங் ஆர்டினரி லா. ஸோ அந்த லா தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து அது மூலமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூனிட் டெரிட்டரி வந்து பிரிச்சிருக்காங்க. சிமிலர்லி ஆந்திரால இருந்து என்ன பண்ணிடுறாங்க, தெலுங்கானாவை டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஆந்திரால இருந்து தெலுங்கானா டிவைட் பண்றாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து ஆந்திர பிரதேஷ் தனியா போச்சு. ஸோ அப்போ 1956ல வந்து அவங்க வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து ஆந்திர பிரதேஷ தனியா கொண்டு போறப்போ அப்பவுமே வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தே கேன் டூ த்ரூ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இட் செல்ஃப். தே டோன்ட் ரிக்வயர்
require any constitution amendment under article 368. சரிங்களா? ஸோ அப்போ ஆர்டிகல் 4ல வந்து அவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்றது they can bring as a ordinary law by exercising the powers given under article 368, not article 360, under article 4. ஸோ அப்போ ஆர்டிகல் 4ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 4ல கிளியர் கட்டா சொல்லியிருப்பாங்க the parliament have a power to enact a law. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு பார்லிமெண்ட் வந்து லா கொண்டு வரலாமோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்றதுக்கு தாராளமா வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு லா வந்து கொண்டு வந்து அதுல வந்து சேஞ்சஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 169. ஸோ ஆர்டிகல் 169 பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்ல வந்து இஃப் தே வாண்ட் டு பிரிங் அ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு பார்த்தாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது வந்து நமக்கு எப்படி ராஜ்யசபா யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கோ அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வர்றதுக்கும் அதிகாரங்கள் இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்து they doesn't have a legislative council, பட் சில ஸ்டேட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகா they have legislative council and Bihar they have legislative councils. பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் until 1969 வரைக்குமே வந்து legislative council இருந்தது. பட் லேட்டரா அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ 169ல அவங்க ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் வந்து they can send a proposal to the Lok Sabha and Rajya Sabha. ஸோ ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரொபோசல் அனுப்புவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சாங்க அப்படின்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை வந்து கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். அதாவது அவங்க ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி அது வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபாக்கு அனுப்புவாங்க. அதன் அடிப்படையில அந்த அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்து கொண்டு வர்றது ரிலேட்டடா வந்து அவங்க வந்து தாராளமா வந்து முடிவை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா தாராளமா அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 239A அதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியில வந்து ஒரு கவுன்சில்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் உருவாக்குறாங்களோ அதே மாதிரி லோக்கல் லெவல்ல ஒரு சில கவுன்சில்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ்ல உருவாக்கலாம். ஸோ அப்படி உருவாக்குறதுக்குமே வந்து பை சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா அவங்க வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. த்ரூ சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே அவங்க வந்து 239A கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 312A பாத்தீங்க அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் எனி நியூ சர்வீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ் இதெல்லாமே வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு புது சர்வீஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா 312A வந்து அவங்க வந்து தாராளமா கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிடலாம், சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். அந்த சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்றத வந்து அந்த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட், ஸோ பார்லிமெண்ட்டுக்கே வந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க த்ரூ லெஜிஸ்லேஷன்ஸ் மூலமா தாராளமா வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து ரிவோக் பண்றதும் அந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸை வந்து அமெண்ட் பண்றதுமே வந்து பார்லிமெண்ட் வந்து ஆர்டிகல் 312A வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5th ஷெட்யூல் அண்ட் 6th ஷெட்யூல். இந்த ஷெட்யூல்ஸை பாத்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றது. ஸோ இந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து அந்த ஷெட்யூல்டு ஏரியாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தாராளமா அவங்க வந்து பை சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா அவங்க வந்து கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸுக்கு மட்டும் இதை தவிர்த்து இன்னும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்க அப்படின்னா தே ஹேவ் கிவன் பவர்ஸ் டு த பார்லிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 11. ஸோ ஆர்டிகல் 11ல வந்து சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா இப்போ சிட்டிசன்ஷிப் தொடர்பா வந்து ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு வந்து அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்னா த்ரூ ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் மூலமா தே கேன் பிரிங் அ சேஞ்சஸ் இன் த சிட்டிசன்ஷிப். ஸோ அக்கார்டிங்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1955 ஆக்ட் தான் நம்ம எல்லாருமே ரெகுலேட் பண்ணோம். இப்போ நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கிற ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப்பை பத்தி டீல் பண்ணியிருந்தாலுமே இந்த ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து அட் த டைப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வர்றப்போ, ஸோ கான்ஸ்டிடியூஷன் வர்றப்போ இருந்த நபர்கள், அதாவது 1950க்கு முன்னாடி இருந்த நபர்களுக்கு மட்டும்தான்
அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது 1950க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு. ஸோ இதுவே 1950க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தே ஆர் ரெகுலேட்டட் அண்டர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. அதாவது பார்லிமெண்ட்ல ஆர்டிகல் 11ல வந்து பவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி பார்லிமெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 1955க்கு மேல ரெகுலேட் பண்றது எல்லாமே சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே தான் வருமே தவிர கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி 1950க்கு அப்புறமா தான் நம்ம எல்லாம் பிறந்திருப்போம். ஸோ அப்போ நமக்கு எல்லாத்துக்குமே வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்போ சிட்டிசன்ஷிப் தொடர்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டு வரணும், அவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா they can bring easily under article 107 as a ordinary law. It does not require any amendment in the constitution. ஏன்னா வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் it only applies to the persons at the time of commencement of the constitution. So at the time of commencement of constitutionல இருக்கிற பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற விஷயங்கள் அப்ளிகபிள் ஆகுமே தவிர அது தவிர்த்து மற்றவங்களுக்கு கிடையாது. அப்போ அதுல பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ். சோ எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ்ல வந்து நீங்க ஆர்டிகல் 324ல பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் மட்டும்தான் இருக்கும். சோ அப்ப அதை தவிர்த்து வேற எதுவும் இருக்காது. எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது செய்யணும். சோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தே ஹாவ் டு பிரிங் இட் அஸ் அ லா. சோ அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டிகல் 324ல கொடுத்திருக்கிற பவர்ஸை பயன்படுத்தி தான் பார்லிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 இந்த ரெண்டு ஆக்டுமே கொண்டு வராங்க. இந்த ரெண்டு ஆக்ட் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரில நடக்கிற எலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலேட் பண்றது அந்த ரெண்டு ஆக்ட்ஸ் மூலமா தான் ரெகுலேட் பண்றாங்க. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சி. ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்றப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன்சி வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது நம்ம இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு நமக்கு வந்து 234 தொகுதிகள் வந்து நமக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுக்கு இருக்கு. அதுவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா 39 கான்ஸ்டிடுவன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து லோக்சபால வந்து இருக்கலாம். சோ அத்தனை தொகுதிகள் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த தொகுதிகள்ல ஏதாச்சும் மாற்றங்களை கொண்டு வரணும், இல்ல அந்த தொகுதிகளை வந்து மறுசீரமைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையில they can bring it as a ordinary law. They don't require any amendment under article 368. சரிங்களா? சோ அப்போ எந்தெந்த சூழ்நிலை சிட்டிசன்ஷிப் ஆக்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால கொண்டு வர ஆர்டிகல் 324ல கொண்டு வர ஆக்டா இருந்தாலும் சரி, அபார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு அந்த ஆர்டிகல் 124ல நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, சேலரி ஆஃப் த ஜட்ஜஸ் வந்து மாடிஃபை பண்றது. ஸோ இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து லாவா கொண்டு வந்தா போதும். ஸோ அதே மாதிரி பிரசிடென்டோடைய சேலரி, அவருடைய சேலரியை மாத்துறதுக்குமே வந்து அவங்க வந்து லா கொண்டு வந்தா போதும். தே டோன்ட் ரிக்வயர் எனி அமெண்ட்மெண்ட். ஸோ அதுல வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்களோ பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரங்கள், அந்த ப்ரொவிஷன்ஸை பயன்படுத்தி பாராளுமன்றம் வந்து தாராளமா ஒரு தனி சட்டத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்டிகல் 368ல கொடுத்திருக்கிற விஷயங்கள். இப்போ அதுவே பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் இதுல 368ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பாசிங் ஆஃப் பில்ஸ்ல படிச்சிருப்போம். ஸோ ஏதாச்சும் ஒரு 2 பில்ஸுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டெட்லாக் ஏற்படுது, அந்த பில்லுக்கு வந்து போதுமான பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாயிண்ட் செஷனை வந்து கூட்டலாம். ஸோ ஜாயிண்ட் செஷனை கூட்டி அவர் என்ன பண்ணலாம், அந்த பில் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். பட் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் செஷனை கூட்டவே முடியாது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் பில் வந்து பெண்டிங்ல இருக்குதுன்னா இட் வில் பி பெண்டிங் ஃபார் எவர். ஸோ அதை வந்து என்ன பண்ண முடியாது, அந்த டெட்லாக் கிளியர் பண்ணணுன்றதுக்காக ஜாயிண்ட் செஷனை கூப்பிடுறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு பவர்ஸ் வந்து கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இதுவே 107ல கொண்டு வர பில்ல வந்து ஏதாச்சும் ஒரு டெட்லாக் ஏற்படுது, போதுமான பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அந்த சூழ்நிலையில அவங்க தாராளமா என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 108ல தே கேன் கால் ஃபார் அ ஜாயிண்ட் செஷன். பட் இதுவே நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 368ல கொண்டு வர அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து எந்த சூழ்நிலையிலையும் ஜாயிண்ட் செஷனை பிரசிடென்டால கூட்ட முடியாது. தே ஹாவ் டு பாஸ் த பில் செப்பரேட்லி இன் லோக்சபா அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் ராஜ்யசபா. ஸோ லோக்சபால தனியா அவங்க பில்ல பாஸ் பண்ணணும், அதே மாதிரி ராஜ்யசபால தனியா பில் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து 368ல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா the president doesn't have any power to reject the constitutional amendment.
சரிங்களா? சோ ஏற்கனவே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரசிடென்ட்ட பொறுத்த வரைக்கும் அவருக்கு 3 அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு பில்ஸ பொறுத்த வரைக்கும். எய்தர் அவர் அந்த பில்ல வந்து அக்செப்ட் பண்ணலாம், இல்ல அந்த பில்ல வந்து வித்ஹோல்ட் பண்ணலாம், இல்ல அந்த பில்ல வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்திருப்போம். பட் இது எல்லாமே வந்து 107ல இருக்கிற ஆர்டினரி லாவுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். இதுவே கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 368ல வர அமெண்ட்மெண்ட்டுக்கு எக்காரணத்தை கொண்டும் அவரால் வந்து வித்ஹோல்ட் பண்ணவோ ரிட்டர்ன் பண்ணவோ முடியாது. த பிரசிடென்ட் டசன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன், ஹி மஸ்ட் அக்செப்ட் த பில். ஸோ அவர் என்ன பண்ணி ஆகணும், பில்லை வந்து அசென்ட் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் வந்து இதுல கொடுத்திருக்கிற எக்ஸெப்ஷன். ஸோ இது எல்லாமே தான் ஆர்டிகல் 368ல கொடுத்திருக்கிற எக்ஸெப்ஷன்ஸா வந்து பாக்குறாங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா எது எதுக்கெல்லாம் இதுல குறிப்பிடாத ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் மற்ற ஆர்டிகல்ஸ் இருக்கோ அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா மட்டும்தான் சேஞ்சஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா த ஸ்பெஷல் மெஜாரிட்டி சஃபிஷியன்ட் ஃபார் தட். ஏன்னா வந்து நமக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன்ல எங்கேயுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி பேசல. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அவங்க அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஸோ அதை பத்தியுமே வந்து இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன்ல எங்கேயுமே வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 54, 55 இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர எங்கேயுமே வந்து ஆர்டிகல் 35 36 எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ அந்த ப்ரொவிஷன்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி போதும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா த subject matters or the articles which is not selected either for simple majority or special majority with state ratification. So எந்தெந்த ஆர்டிக்கல் எல்லாமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் சிம்பிள் மெஜாரிட்டிலே வரலையோ மற்ற எல்லா ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அதை வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வருமா இல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் வருமா இல்ல சிம்பிள் மெஜாரிட்டியில வருமா அப்படின்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 368ல கொடுத்திருக்கிற விஷயங்கள். இப்போ இது தொடர்பா வந்து ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்கு? ஸோ இது வரைக்குமே நம்ம பார்த்தது எல்லாமே ஆர்டிகல் 368ல கொடுத்திருக்கிற ப்ரொவிஷன்ஸ்ல என்னென்னலாம் விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ இதன் தொடர்ச்சியா எப்படி வந்து கோர்ட்ல வந்து கேசஸ் வந்து இந்த ஆர்டிகல் 368 வந்து மாத்தி இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து சங்கரி பிரசாத் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்த உடனே இந்த கேஸை வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 31A வந்து கொண்டு வராங்க அண்ட் ஆர்டிகல் 31B வந்து கொண்டு வராங்க. ஏன் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய லேண்ட் எல்லாமே வந்து இட் ஹாஸ் பின் ஹோல்டு பை தி ஜமீன்தார். ஸோ பெரிய பெரிய ஜமீன்தார்ஸ் கிட்ட அந்த லேண்ட் வந்து இருந்தது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புவர் ஃபார்மர்ஸ் கிட்ட அந்த லேண்ட் வந்து இல்லை. அப்போ நமக்கு வந்து ஆர்டிகல் 39ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரிசோர்சஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகலை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்றப்போ எந்த இடத்துல ரிசோர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கோ அந்த இடத்துல இருந்து ரிசோர்ஸை எடுத்து இல்லாத நபர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஆர்டிகல் 39ல கொடுத்துட்டு விஷயங்கள். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19(1)(f இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ வந்து இல்ல ஆர்டிகல் 19(1)(f வந்து 1950ல இருந்தது. பட் லேட்டரா 44th அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த 19(1)(f வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 19(1)(f அப்படின்றது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றப்போ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஜமீன்தார்ஸ் கிட்ட இருந்து அவங்க அந்த லேண்ட் அக்வயர் பண்றாங்க அப்படின்றப்போ அந்த ஜமீன்தார்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட். அவங்க என்ன அப்ரோச் பண்றாங்க, எங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சு. ஸோ ஆர்டிகல் ஆர்டிகல் 19(1)(f எங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசில ஆர்டிகல் 39ல வந்து இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்டேட் டு ரீடிஸ்ட்ரிபியூட் தி ரிசோர்சஸ் டு தி நீடி பர்சன்ஸ் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்போ தேர் இஸ் அ கான்ஃபிளிக் பிட்வீன் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ இந்த கான்ஃபிளிக்ட வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 31A அண்ட் 31B வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸுமே எதுக்கு அப்படின்னா ஈவன் தோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இன்கன்சிஸ்டன்டா இருந்தா கூட ஒரு ஸ்டேட் நினைச்சாங்க அப்படின்னா
தே கேன் பிரிங் எனி லா அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் அவங்க வந்து இன்சர்ட் பண்றாங்க. அண்ட் தென் சிமிலர்லி பாத்தீங்கன்னா தே ஹேவ் இன்கார்பரேட்டட் 9th ஷெட்யூல் ஆல்சோ. ஸோ 9th ஷெட்யூல் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா டு கெட் இம்யூனிட்டி ஃப்ரம் தி ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரியில இருந்து இம்யூனிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 9th ஷெட்யூல கொண்டு வராங்க. அப்போ 9th ஷெட்யூல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாட் எவர் மே பி த லா, இஃப் த லா இஸ் பிளேஸ்ட் இன் த 9th ஷெட்யூல், தட் லா மே நாட் பி சேலஞ்ச் இன் த ஜுடிஷியரி. ஸோ அப்படின்றதுக்காக தான் 9th ஷெட்யூல கொண்டு வந்தாங்க. பட் இப்போ பிரசன்ட் சினாரியோல அப்படி கிடையாது. பிரசன்ட் சினாரியோல ஆஃப்டர் கேஷவந்த பாரதி கேஸ்க்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஈவன் தோ நீங்க 9th ஷெட்யூல போட்டா கூட த ஜுடிஷியரி ஹேவ் அ பவர் டு லுக் இன் டு த இஷ்யூ. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது வந்து ஸ்க்ரூட்டினி பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ பாத்தீங்க அப்படின்னா இதன் அடிப்படையில என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வராங்க. எதுக்கு இந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் அக்வயர் பண்ணி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இப்ப இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான கான்ஸ்டியூஷனல் கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பப்படுது. என்னென்ன கான்ஸ்டியூஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெதர் பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 360. செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வெதர் தி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கேன் பி கன்சிடர்ட் as a law under article 13 subclause 3 and subclause A. சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கு அப்படின்றது. சோ இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, கிளியர் கட்டா சொல்லிடுறாங்க, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இஸ் வேலிட். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் டஸ் நாட் கம் அண்டர் தி பர்வியூ ஆஃப் ஆர்டிகல் 13 clause 3 and subclause A அப்படின்றது சொல்லிட்டாங்க. சோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது சட்டம் அப்படின்ற வரைவுக்குள்ள வராது. சோ லா அப்படின்ற டெஃபினிஷன்குள்ள வராது அப்படின்ட்டாங்க. அண்ட் சிமிலர்லி த பார்லிமெண்ட் ஹாவ் அ பவர் டு அமெண்ட் எனி ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றத அவங்க வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. சோ அடுத்த கேஸ் பாத்தீங்க அப்படின்னா சஜ்ஜன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த கேஸ்ல வந்து அகெயின் 4th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 17th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இவங்க வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஏன் இந்த ரெண்டு அமெண்ட்மெண்ட்ஸ் சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9th ஷெட்யூல்ல ராஜஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னென்ன லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்களோ அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே கொண்டு போய் 9th ஷெட்யூல்ல பிளேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு 9th ஷெட்யூல்ல ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பிளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜுடிஷியல் இம்யூனிட்டி கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஜுடிஷியரிக்கு போய் நீங்க வந்து இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா கூட அந்த லா வந்து வேலிடா இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ இதனாலதான் என்ன பண்றாங்க, சஜ்ஜன் சிங்ல இந்த ரெண்டு அமெண்ட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றது மட்டும் இல்லாம சங்கரி பிரசாத்ல கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டையும் ரீகன்சிடர் பண்ண சொல்றாங்க. ரீகன்சிடர் பண்ண சொல்லி இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ் மறுபடியும் இதுல வந்து அரைஸ் ஆகுது. வெதர் த பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 368. அதே மாதிரி வந்து லா அப்படின்ற டெஃபினிஷனுக்குள்ள அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ பண்றப்போ இப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேஸ்லயுமே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுறாங்க, எஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்து என்ன வராது, இந்த ப்ரொவிஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் 13A வந்து என்ன வராது, லா அப்படின்ற டெஃபினிஷன்ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் என்ன செய்யறாங்களோ அது சரி. அப்போ 4th அமெண்ட்மெண்ட்டும் 17th அமெண்ட்மெண்ட்டும் இட் ஹெல்ட் அஸ் வேலிட். அடுத்து மூணாவது கேஸ் பாத்தீங்கன்னா கோலக்நாத் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். சோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 11 ஜட்ஜஸ் உட்கார்ந்து இந்த கேஸ் வந்து டிசைட் பண்றாங்க. இதுல ஒன்ஸ் அகைன் 4th அமெண்ட்மெண்ட், 7th அமெண்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் எல்லாமே இதுல வந்து ஒன்ஸ் அகைன் சேலஞ்ச் பண்றாங்க. சேலஞ்ச் பண்ணி இதுலயே அதே கொஸ்டின் வந்து ரைஸ் பண்றாங்க. அந்த ஆர்டிகல் 368ல ஃபண்டமெண்டல் ரைட் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருக்கா, அந்த செகண்ட் கொஸ்டின்ல ஆர்டிகல் 13(3)A கீழ வந்து லா டெஃபினிஷன் கீழ வருமா வராது. சோ இப்போ முன்னாடி பார்த்த ரெண்டு கேசஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா வராதுன்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு செட்பேக்கும் கிடையாது. பட் இந்த கேஸ் வர்றப்ப என்ன பண்றாருன்னா ஜஸ்டிஸ் சுப்பாராவ் வந்து கொஸ்டின் பண்றாரு ஸ்டேட்டை. ஆர்டிகல் 107ல என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து சுப்பாராவ் கேட்கிறாரு. கேட்கிறப்போ இவங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. மைலார்ட், ஆர்டிகல் 107ல நாங்க வந்து பில்ல கொண்டு வரோம். பில் வந்து 2 ஹவுசஸ்லயே வந்து டிபேட் நடக்குது. அதுக்கப்புறம் பார்லிமெண்டோடைய கன்சென்ட், சாரி பிரசிடென்டோடைய கன்சென்ட் நாங்க வந்து கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 368ல என்ன பண்றீங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் சுப்பாராவ் வந்து கேட்கிறாரு. கேட்கிறப்போ அகைன் அவங்க என்ன சொல்றாங்க,
கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து நாங்க கொண்டு வரோம். அந்த அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வந்து 2 ஹவுசஸ்ல டிபேட் நடத்தி we are sending that bill to the president assent. அதுக்கப்புறம் தான் வந்து பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆக்டா வருது அப்படின்னு. அப்போ ஜஸ்டிஸ் சுப்பாராவ் கொஸ்டின் பண்றாரு, ஆர்டிகல் 107லயும் ஒரே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க, ஆர்டிகல் 368ல ஒரே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றீங்க, அப்போ ஒரு விஷயத்த லான்னு சொல்றீங்க, இன்னொரு விஷயத்த லான்னு சொல்லலைன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்றத வந்து ஆர்டிகல் 13 கிளாஸ் 3 சப் கிளாஸ் ஏல இருக்கிற லா டெஃபினிஷன் கீழே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இது சொன்ன உடனே கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆயிடுது. ஏன்னா வந்து ஒன்ஸ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வந்து லா டெஃபினிஷனுக்குள்ள சேர்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கான்ஸ்டியூஷனை எந்த இடத்துலயுமே அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ அகைன் ஸ்டேட் வந்து கொஸ்டின் பண்றாங்க ஜுடிஷியரியர். மைலாட் நாங்க ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1968 அந்த பீரியட்ல இந்த கேஸ் வந்து நடக்குது. ஸோ 1950ல கான்ஸ்டியூஷன் வந்தாலுமே கிட்டத்தட்ட 18 வருஷமா நம்ம ஸ்டேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பல்வேறு இடத்துல வந்து லேண்ட் வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க. அந்த லேண்ட் எல்லாமே எடுத்துட்டு தே ஹேவ் கன்ஸ்ட்ரக்டட் பிரிட்ஜஸ் அண்ட் தே ஹேவ் லேட் ரோட்ஸ். ஸோ அப்போ ஸ்டேட் வந்து கேட்கறாங்க, மைலாட் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பல்வேறு லேண்டை வந்து நாங்க வந்து அக்வயர் பண்ணி டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்க வந்து அது செல்லாது, நீங்க வந்து லேண்டை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களால எப்படி ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறப்போ தான் என்ன பண்றாங்க அப்படின்னா டாக்டரின் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் ஓவர் ரூலிங் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க, ப்ரொபோன் பண்றாங்க. அப்ப அந்த ப்ரொபோன் பண்றப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நியூ ரூலிங் எல்லாமே வந்து இட் அப்ளைஸ் ஒன்லி டு த ஃபியூச்சர் கேசஸ், நாட் டு தி பாஸ்ட் கேசஸ் வாட் ஹேப்பன்ட் பிரியர் டு தி கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ கோலக்நாத் கேஸுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ண மாட்டோம், இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து நீங்க இனிமே வந்து இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஜட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க ஆஃப்டர் கோலக்நாத்துக்கு அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா இருந்தது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தே brought 24th amendment. ஸோ என்ன பண்றாங்க, கோலக்நாத் ஜட்மெண்ட்ல கொடுத்திருக்கிற விஷயத்த வந்து எதெல்லாம் கோலக்நாத் ஜட்மெண்ட்ல செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்தை எல்லாமே வந்து இவங்க செய்யறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 4 அதுல என்ன பண்றாங்க, nothing in this article shall apply to the amendment of this constitution made under article 368. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஆர்டிகல் 368ல கொண்டு வர அமெண்ட்மெண்ட் வந்து லா டெஃபினேஷன் கீழே வருமா வராதா அப்படின்ற டிஸ்கஷன் இருந்தது. இந்த வாட்டி 24th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டா வந்து ஒரு ப்ரொவிஷனே வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து ஆர்டிகல் 13 சப் கிளாஸ் 4ல கொடுத்திருக்கிற ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து அவங்க இன்சர்ட் பண்ணிட்டு கிளியர் கட்டா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆர்டிகல் 368ல கொண்டு வர அமெண்ட்மெண்ட் வந்து லா டெஃபினேஷன் கீழே வராது அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 368ல பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்றத மாத்துறாங்க. ஸோ 24th அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருந்தது தவிர பவர் அப்படின்ற வார்த்தை இல்லை. ஸோ கோலக்நாத் கேஸ்ல வந்து நம்ம ஜஸ்டிஸ் சுப்பாராவ் கேள்வி கேட்டதும் அதுதான். இப்போ ஆர்டிகல் 368ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ப்ரொசீஜர் அப்படின்றத கொடுத்துருக்கீங்களே தவிர பவர்ன்ற வார்த்தையை வந்து நீங்க சேர்க்கல. அப்போ ஆர்டிகல் 368ல கொடுத்துருக்கிறது ப்ரொசீஜர் மட்டும்தான், அது வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதை சேஞ்ச் பண்ணி தான் இவங்க என்ன பண்றாங்க, ப்ரொசீஜர் அப்படின்ற வார்த்தையை வந்து கொஸ்டின் பண்றாங்க அப்படின்றதுக்காக அதோட சேர்த்து பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து 24th அமெண்ட்மெண்ட்ல மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 25th அமெண்ட்மெண்ட்ல இவங்க என்ன பண்றாங்க, ஆர்டிகல் 31 31C இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க வந்து கொண்டு வராங்க. அப்ப அதுல 31Cல பாத்தீங்க அப்படின்னா சேவிங் கிளாசஸ். ஸோ அப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில அவங்க ஏதாச்சும் ஒரு லாவை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த லா வந்து இட் மஸ்ட் பி ஹெல்ட் அஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த லா வந்து உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணா கூட ஆர்டிகல் 31Cல வந்து தே brought a சேவிங் கிளாஸ். அப்போ சேவிங் கிளாஸ் கொண்டு வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடும், அந்த ஒரு லா வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கிடைச்சிரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 9th ஷெட்யூல். ஸோ 9th ஷெட்யூல் இவங்க என்ன பண்றாங்க, கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து போய் 9th ஷெட்யூல்ல 29th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஸோ இப்போ இந்த 3 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்க ஆஃப்டர் கோலக்நாத் கேஸ்க்கு அப்புறம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா கோலக்நாத் கேஸ்ல கொடுத்திருக்க ஜட்மெண்ட்டை வந்து
நல்லிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இந்த 3 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ 3 அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்த உடனே இப்போ யூஸ்வலா ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஞ்ச் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா எத்தனை ஜட்ஜஸ் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்களோ அதை விட லார்ஜர் பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். இதுல ஏற்கனவே வந்து 11 ஜட்ஜஸ் வந்து உட்கார்ந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ 11 ஜட்ஜஸ் உட்கார்ந்து டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து இதுல ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு பிரிங் அனதர் லார்ஜர் பெஞ்ச். அப்ப அனதர் லார்ஜர் பெஞ்ச் அப்படின்றப்போ அண்டர் ஆர்டிகல் அதுக்கு அடுத்த லார்ஜர் பெஞ்ச் வந்து 13 ஜட்ஜஸ். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் வந்து கேஷவானந்த பாரதி கேஸ்ல இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்த உடனே 13 ஜட்ஜஸ் பெஞ்சை கொண்டு வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, கேஸை வந்து டிசைட் பண்றாங்க. ஏன் 13 ஜட்ஜஸ் பெஞ்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா கோலக்நாத் கேஸ்ல ஏற்கனவே 11 ஜட்ஜஸ் உட்கார்ந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ 11 ஜட்ஜஸ் உட்கார்ந்து டிசைட் பண்ண ஒரு விஷயத்துல மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதை விட லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போக முடியும். அப்ப அதுக்கு அடுத்த லார்ஜர் பெஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 13 ஜட்ஜஸ். அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா 13 ஜட்ஜஸ் பெஞ்சை வந்து இவங்க வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ ஹிஸ்டரியிலேயே வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லார்ஜர் பெஞ்ச் வந்து சுப்ரீம் கோர்ட் ஹிஸ்டரியில உட்கார்ந்து டிசைட் பண்றது இதுதான் வந்து முதல் முறையா வந்து இருக்கு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 24th ஏப்ரல் 1973 வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியை வயலேட் பண்ற மாதிரி நீங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்றதும் இவங்க வந்து கேஷவானந்த பாரதி கேஸ்ல சொல்லிடுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் தே ஹேவ் ஹெல்ட் அஸ் 24th and 25th அமெண்ட்மெண்ட் அஸ் அ வேலிட் ஒன் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேலிட் தான் ஸோ அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. கடைசியா என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் அமெண்ட் பண்ணிக்கோங்க, பட் யூ ஷுட் நாட் வயலேட் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ ஆஃப்டர் 1973க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 9th ஷெட்யூல்ல ஒரு லாவை கொண்டு போய் சேர்த்தாலும் கூட அந்த லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ற மாதிரி இல்ல பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியை வயலேட் பண்ண மாதிரி இருந்ததுன்னா தாராளமா நாங்க என்ன பண்ணுவோம், அந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்து நாங்க வந்து அனலைஸ் பண்ணுவோம். அது வந்து வெதர் இட்ஸ் வேலிட் ஆர் நாட் அப்படின்றது வந்து நாங்க ஸ்க்ரூட்டினி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது டிசைட் பண்றதுக்கே 1950ல இருந்து ஆல்மோஸ்ட் 1973ல தான் இந்த கொஸ்டின் செட்டில் ஆகுது. அப்போ 1973க்கு அப்புறமா தான் அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க, பார்லிமெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட் பண்ணலாம், மற்ற விஷயங்களும் அவங்க அமெண்ட் பண்ணலாம், பட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு தி பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி. அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி இருந்தா மட்டும் வயலேட் பண்ணாம அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஆஃப் லா வந்து அதுலதான் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா 13 ஜட்ஜஸ் பெஞ்ச்ல 6:5 ரேஷியோல அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து 6 நீதிபதிகள் வந்து ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாவும் 5 நீதிபதிகள் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஃபேவராகவும் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இது நாள் வரைக்குமே ஈவன் 2024ல ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னாலுமே கேஷவானந்த பாரதி கேஸை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுல இருக்கிற விஷயங்களை வந்து கோட் பண்ற அளவுக்கு ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்டா வந்து இது வந்து இருக்கு. இப்போ வரைக்குமே கான்ஸ்டிடியூஷன் வந்து எதுவுமே மாற்றப்படல, நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்மே ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் அவங்க என்ன சொல்றாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரியை வந்து எவால்வ் பண்ணி கான்ஸ்டிடியூஷனை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு எசன்ஸும் மாறாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இதுல அனதர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் கண்ணாவுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம அதை இன்னெவிட்டபிள் பண்ண முடியாத ஒரு ஒப்பீனியன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் 12 ஜட்ஜஸ்ல கிளியர் கட்டா எல்லாருக்குமே தெரியும் 6 ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவர் ஆகும், கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் ஆகும், அனதர் 6 ஜட்ஜஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவா இருந்தாங்க. ஸோ இப்போ இதுல ஜஸ்டிஸ் கண்ணா மட்டும் என்ன பண்ண போறாரு அப்படின்றது யாருக்கும் தெரியல. அவர் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா போக போறாரு இல்லை கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா போக போறாரு. அப்போ அவர் கொடுத்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஆஸ் யூஷுவல் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா கொடுத்த உடனே தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்டா வந்து கொண்டு வந்தாங்க. பட் இந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஜுடிஷியரியில் இருக்கிற ஆட்களை வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க வந்து அதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து பழி வாங்கப்பட்டார்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பார்லிமெண்டேரியன்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் ஜுடிஷியரி மெம்பர்ஸ் ஆல்சோ என்ன பண்ணிட்டாங்க, பழி வாங்கிட்டாங்க. அதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த
கேஷ்வநந்த பாரத் கேஸ்ல உட்கார்ந்து 13 ஜட்ஜஸ்ல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் 3 பேரை விட்டுட்டு 4வது ஜூனியர் மோஸ்டா இருக்கிற ஏஎன் ரேவை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் குரூவர், ஹெக்டே, ஷெலட் இவங்க 3 பேருமே வந்து சீனியர் ஜட்ஜஸ். யூஸ்வலா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யாரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜோ அவங்கள மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க சீஃப் ஜஸ்டிஸா வந்து ஆக்குவாங்க. அப்போ அவங்கள மட்டும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்குறாங்க அப்படின்றப்போ முதல் முறையா வந்து கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிராக்டிஸை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஜூனியர் மோஸ்ட் ஜட்ஜை வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ ஏன் ரேவை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ அதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க லா கமிஷனுடைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏற்கனவே லா கமிஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் மெரிட்டோரியஸாவது நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், சீனியாரிட்டி பேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனாலதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம் சீனியாரிட்டி பேசிஸை வந்து பைபாஸ் பண்ணி மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்ஸை வந்து நாங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாங்க. பட் அது கிளியர் கட்டா தெரியும் கேஷ்வநந்த பாரத் கேஸ்ல வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த 3 நீதிபதிகள் வந்து பழிவாங்கப்பட்டாங்க. அப்புறம் லேட்டரா பாத்தீங்கன்னா இந்த 3 நீதிபதிகள் வந்து அவங்களுக்கு பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. ஏஎன் ரே வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆனாரு. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. ஸோ இதுல வந்து 2 சூழ்நிலையில மட்டும்தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டை வந்து சீனியாரிட்டி பிரின்சிபலை பைபாஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அதுல ஏஎன் ரே ஒருத்தர், அதே மாதிரி ஜஸ்டிஸ் பெக் அப்படின்றவர், இந்த 2 பேருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சீனியாரிட்டி பிரின்சிபலை வந்து பைபாஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு நபர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்து மீதி இருக்கிற மற்ற இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 39th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி vs ராஜ் நாராயணன் இந்த கேஸ் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்திரா காந்தி வந்து ரேபரேலி தொகுதியில வந்து எலெக்ஷன்ல வின் பண்றாங்க. அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்கள எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ண ராஜ் நாராயணன் என்ன பண்றாருன்னா அதுல வந்து அவர் என்ன பண்றாரு சேலஞ்ச் பண்றாரு. சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டுக்கு போறப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வின் பண்ணது செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அலகாபாத் ஹைகோர்ட்ல அந்த கேஸ் நடக்குது. அலகாபாத் ஹைகோர்ட்ல வந்து எஸ் இந்திரா காந்தி அம்மையார் வந்து மிஷினரியை வந்து தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணிருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அபிஷியலை எடுத்து அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து ராஜ் நாராயணன் என்ன பண்றாருன்னா மிஷினரியை வந்து அவங்க தப்பா பயன்படுத்தியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அப்படின்றதால அவங்க வந்து இந்த தப்பா வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கிறது அவரோட அலிகேஷன். இந்த அலிகேஷன் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்ல அவர் வந்து எலெக்ஷன் பெட்டிஷனை போடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் அலகாபாத் ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி எஸ் இதுல வந்து வயலேஷன் நடந்திருக்கு, இந்திரா காந்தி அம்மையார் வந்து கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன் செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிடறாங்க. அறிவிச்ச உடனே வந்து இந்திரா காந்தி அம்மையார் தே வென்ட் ஃபார் தி அப்பீல். இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பீல் வந்து 1975 ஜூலை 11th அன்னைக்கு வந்து அப்பீல் வந்து ஹியரிங்க்கு வரப்போகுது. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜூலை 10th அன்னைக்கு அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தே brought amendment. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 39th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 329 ஏ சப் கிளாஸ் 4 வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றாங்க எக்காரணத்தை கொண்டும் பிரசிடென்ட், ஸ்பீக்கர், பிரைம் மினிஸ்டர் இவங்க 3 பேருடைய எலெக்ஷனை வந்து எந்த நீதிமன்றத்திலையும் நீங்க என்ன பண்ண முடியாது சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் வந்து கொண்டு வராங்க. ஏற்கனவே 1973ல பேசிக் ஸ்ட்ரக்சர் வயலேட் பண்ற மாதிரி எந்த ஒரு லாவுமே வரக்கூடாதுன்னு சொல்லி கேஷ்வநந்த பாரத் கேஸ்ல சொல்லிட்டாங்க. பட் இந்த சூழ்நிலையில அவங்க இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஏன் இந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களோட ஆட்சியை பாதுகாத்துக்கணும், அந்த ஆட்சியை வந்து என்ன பண்ணக்கூடாது போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. பட் லேட்டரா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணிடுறாங்க அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஸ்ட்ரக் டவுன் பண்றது மட்டும் இல்லாம என்ன பண்ணிடுறாங்க அவங்க எலெக்ஷன் செல்லாது ஒன் செகண்ட் வந்து ரீஎலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி அனதர் இம்பார்ட்டன்ட் இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அனதர் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்து பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸ் இவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ இட்ஸ் மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஏன்னா எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இவங்க என்ன பண்றாங்க எல்லாத்தையும் 42nd அமெண்ட்மெண்ட்ல மாத்தி அமைச்சிடுறாங்க. மாத்தினதுல வந்து சேலஞ்ச் பண்ணதுல
ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூல என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ரெக்டிஃபை பண்றாங்க. ரெக்டிஃபை பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து ஸ்ட்ரக் டவுனும் பண்றாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 368 சப்கிளாஸ் 4 அண்ட் சப்கிளாஸ் 5 இந்த ரெண்டுமே வந்து எதுக்காக ஸ்ட்ரக் டவுன் பண்றாங்க அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பவர்ஸ்லயே வந்து அவங்க வந்து கை வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஜுடிஷியரிக்கு வந்து நீங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பேசிக் தியரி வயலேட் பண்ற மாதிரி இருக்குன்றதுக்காக மினர்வா மில்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல 42nd அமெண்ட்மெண்ட் சேலஞ்ச் பண்றாங்க. அதுல இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து பெஸ்ட் ஸ்ட்ரக்சர் தியரி அப்படின்றது வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதுல வந்து முடிவுக்கு வந்து வந்துடுறாங்க. அதே மாதிரி சாம்பமூர்த்தி விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், இதுல 32nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ஸ்டக் டவுன் ஆகுது. அதே மாதிரி கிஹோட்டா ஹெலலூன் விசஸ் ஜசிசுல்லா. ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன பண்றாங்க, 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டுமே வந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து அமெண்ட்மெண்ட்ல வந்து வேரியஸ் லேண்ட்மார்க் விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் டிஸ்கஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ஸோ I will conclude my presentation here. If you have any questions, raise your hand. ஸோ இதோட நம்மளுடைய